இசையமைப்பாளர் இளையராஜாவின் சுமார் 4500 பாடல்களை பயன்படுத்துவதற்கு எக்கோ மற்றும் அக்கி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தன. ஆனால் இந்த ஒப்பந்தம் கடந்த 2014ஆம் ஆண்டுடன் முடிந்த பிறகும் காப்புரிமை பெறாமல் தனது பாடல்களை பயன்படுத்துவதாக கூறி எக்கோ மற்றும் அக்கி ஆகிய 2 இசை நிறுவனங்கள் மீதும் இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தயாரிப்பாளர்களிடம் உரிமை பெற்று பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு உரிமை உள்ளதாகவும் இளையராஜாவுக்கும் இந்த பாடல்கள் மீது தனிப்பட்ட தார்மீக சிறப்பு உரிமை இருப்பதாகவும் கடந்த 2019ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து இளையராஜா மேல்முறையீடு செய்திருந்தார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவின் மீது இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த தடை உத்தரவை எதிர்த்து எக்கோ நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதில் பாடல்களின் காப்புரிமையை தயாரிப்பாளர்களிடமிருந்து பெற்றுள்ளோம் என்றும் அதன் அடிப்படையில் இந்த பாடல்களை பயன்படுத்த எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டது. இந்த மனுவை நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது ஷபீக் அமர்வு விசாரித்து வருகிறது. கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது இசை நிறுவனங்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் இளையராஜா எல்லோருக்கும் மேலானவர் என்று தன்னை நினைக்கிறார் என குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த இளையராஜா தரப்பு மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பாராசரன், ஆம், நான் எல்லோருக்கும் மேலானவன்தான், வீம்புக்காக இதனை சொல்வதாக நினைக்க வேண்டாம் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு 2 நீதிபதிகள் அமர்வு முன்பு ஏப்ரல் 17ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இசை மும்மூர்த்திகளான முத்துசுவாமி தீட்சிதர், தியாகராஜர் மற்றும் சியாமா சாஸ்திரி ஆகியோர்தான் எல்லோருக்கும் மேலானவர்கள் என்று கூறலாம். ஆனால் இசையமைப்பாளர் இளையராஜா விஷயத்தில் அப்படி கூற முடியாது என நீதிபதி மகாதேவன் தெரிவித்தார். இதனையடுத்து இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சரவணன் காப்புரிமை விவகாரத்தில் அவரது உரிமைதான் மேலானது என்ற வகையில்தான் மூத்த வழக்கறிஞர் அந்த கருத்தை தெரிவித்தார் என்றும், இளையராஜா அமைதியானவர், அடக்கமானவர், நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் மதித்து நடக்கக்கூடியவர் என்றும் தெரிவித்தார். மேலும் ஊடகங்கள் இதை வேறு மாதிரி திரித்து செய்தி வெளியிட்டதாகவும், இளையராஜா ஒருபோதும் தன்னை அப்படி பிரகடனப்படுத்தியது இல்லை என்றும் வழக்கறிஞர் சரவணன் தெரிவித்தார். மேலும் மூத்த வழக்கறிஞர் நீதிமன்றத்திற்கு வர முடியாததால் வழக்கை ஒத்திவைக்கும்படி சரவணன் கூறினார். இதனையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.